ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பையும் யூஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் கிட்ட நம்மளால் வந்து ஈஸியாகவே கெயின் பண்ணிக்க முடியும். அதுவும் ஆர்கானிக் வேல எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பையும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதையும் வந்து உங்களுக்கு நான் லைவாகவே செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கு அவங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க, இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபாலோவர்ஸை ஆர்கானிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரிக் இருக்குன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நார்மல் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் இன்ஸ்டாகிராம் லாகின் சர்ச் பண்ணுங்க. நார்மல் ப்ரௌசருக்கு போங்க. குரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணீங்கன்னா அது டேரெக்டாக வந்து ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் வந்து நார்மல் ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து இன்ஸ்டாகிராம் லாகின் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பேஜாகவே பார்த்தீங்கன்னா லாகின்ட்டு ஒன்று வரும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நான் வந்து ஆல்ரெடி போட்டு லாகின் பண்ணதுனால டேரெக்டாக போயிடுச்சு. உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் எடிட் ப்ரொஃபைல்னுட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் அது மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய யூசர் நேம் இருக்கும். அடுத்து வெப்சைட், பயோடேட்டா, ஜெண்டர் அது எல்லாமே இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷோ அக்கௌண்ட் சஜஷன் ஆன் ப்ரொஃபைல்ஸ்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. இதை ஆன் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியர்பை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷோ ஆகும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதை மஸ்ட்டாக வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக்காகவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் நியர்பை உங்களோட ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான் உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு எடிட் ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய நேமு, அப்புறம் உங்களுடைய பயோடேட்டா சேம் அதே மாதிரி தான். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சராக பார்த்தீங்கன்னா பேஜ், கேட்டகரி, கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே இருக்கும். அதில் வந்து கேட்டகரின்னு இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மியூசிஷியன், அப்புறம் ஆர்டிஸ்ட், எஜுகேஷன், ஹெல்த்து, பியூட்டி அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோட ரீல்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஜென்ரலாக போடுறோம் அப்படின்னா ரீல் கிரியேட்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ரீல் கிரியேட்டர்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற கேட்டகரியை அதை லைக் பண்ணுறாங்க இல்லையா, அது ரிலேட்டடானவங்களுக்கு வந்து நிறைய வந்து இது சஜஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய ரீலும் வைரல் ஆகும், ஃபாலோவர்ஸும் வந்து அது மூலிமா இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து செகண்டான ஒரு டிப்ஸ், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற செகண்ட் டிப்ஸ். அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் டேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். டேட்டான்னு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் அண்ட் மீடியா குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் வந்து ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்க போகிற கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுத்திருந்தாலுமே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது வந்து குவாலிட்டி குறைஞ்சிரும். ஸோ குவாலிட்டி குறைஞ்சா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமுடைய அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியான கண்டென்ட், அப்புறம் சஜஷனில் போகக்கூடிய வீடியோ, அந்த ரீல்ஸ் வந்து 10 செகண்ட் வரைக்கும் பார்த்தாங்கனாலே உங்களோட ரீல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வைரல் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா சேவர்ன்றது வந்து ஆஃபில் இருந்துச்சு. ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து ஆஃபில் தான் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் போடக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து நல்ல ஹை குவாலிட்டியில் வந்து போஸ்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ரீல்ஸோடைய வியூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரீச்சும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆர்கானிக் வேல. அடுத்து கடைசி ஆப்ஷன், இதுதான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ சேம் அதே தான். உங்களுடைய இதில் வந்து நீங்கள் ஒரு ரீல்ஸை போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த ரீல்ஸை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹேஷ்டேக்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹேஷ்டேக்கில் இப்போ ட்ரெண்டிங்கில் எது இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு டிவிகேன்னு சர்ச் பண்ணுற பாருங்க. ஸோ இதில் எத்தனாயிரம் பேர் வந்து இந்த போஸ்ட்டை வந்து, அதாவது டிவிகேன்ற ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேஷ்டேக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா
ட்ரையல்ன்ட்டு புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கான்னு என்னன்னு தெரியல. அப்படி எனேபிள் ஆகலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ்ன்னு கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து நார்மலாவே ஒரு 200 பீப்பிள்ஸ்க்கு வந்து சஜஷன்ல போகும். ஸோ அதில நீங்க போடக்கூடிய கன்டென்ட் 10 செகண்ட் வரைக்கும் பார்த்துட்டாங்கனாலே, அந்த கன்டென்ட் கன்ஃபார்மா வைரல் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த இது. அந்த 200 பீப்பிள்க்கு வந்து சஜஷன் காட்டுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இது வந்து நார்மலா உங்களுடைய கன்டென்ட் வந்து இப்ப தான் புதுசா போடுறோம் அப்படின்றவங்களுக்காக இந்த ட்ரையல் ஆப்ஷன். ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டு போஸ்ட் போட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து இது போய் சேரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரீல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வைரல் ஆயிடும். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் இப்போ தான் போஸ்ட் போட்டோம். போட்டதுக்கப்புறம் பாருங்க, நான் ஒவ்வொரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணும்போதும் நம்ம செஞ்ச செட்டிங்ஸுக்கு இப்போ வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ட்ரிக்கை நான் இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே செக் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ நான் மறுபடியும் அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்னோட இதில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம செஞ்ச ஆப்ஷன் அதாவது செட்டிங்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாமே பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ், 12 செகண்ட்ஸ், 11, 16 இப்போது ரீசெண்டாக வந்த ஃபாலோவர்ஸ் தான் எல்லாமே வந்து. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக் வேயில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் ஆப்பையும் யூஸ் பண்ணாமல் உங்களால் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸை எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு யாராவது உங்களை வந்து பார்க்குறாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸை தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட்டை கொடுத்து சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா நமக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ். அப்புறம் வந்து ரீல்ஸ் மூலியமாகவே அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சுன்னா, இந்த நம்ம போடக்கூடிய ரீல்ஸ் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.